ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பீன்ஸ் 10, கேரட் 2, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 10, 10லேருந்து 15, இஞ்சி 1.5 இன்ச்சு, பிரிஞ்சி இலை 1, லவங்கம் 5, பட்டை 2 இன்ச்சு, ஏலக்காய் 1, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, நெய், எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு 250 கிராம் பாஸ்மதி ரைஸை நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம காய்கறிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சாலே நம்மளுக்கு செய்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து 10லேருந்து 15 பூண்டு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உரல் இல்லை இடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு ஒரு 4, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தை கூட சேர்ந்து நல்லா வதக்கணும். அடுத்து 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப நல்லாவே வதங்கணும். அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம தக்காளியை நல்லாவே வதங்க விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் 1 கப் அளவுக்கு புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். புதினா கூடவே பாதி கப் அளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து இதுக்கு தேவையான தயிர் நம்ம சேர்த்துடலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிப்பும் கொடுக்கும், நம்மளுக்கு அரிசியெல்லாம் ஒட்டாமல் வர நல்லாவும் இருக்கும். இந்த தயிரையும் நம்ம லைட்டாக 2 நிமிஷம் நம்மளுக்கு கொதித்ததுக்கப்புறமா அடுத்து இதில் காய்கறி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10லேருந்து 15 பீன்ஸு, 2 சின்ன கேரட், உருளைக்கிழங்கு 2, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நம்ம ஒரு பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு அது சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா காய் வதங்க விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படின்ற மாதிரி நம்ம சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை உடனே குக்கரை மூடிடாமல் நம்ம பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துட்டு மேலே வரப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் எதையாவது ஒன்று போட்டுட்டு நம்ம இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம கரெக்டாக விசிலே வராமல் சிம்மில் வச்சாலே போதும், நம்மளுக்கு நல்லாவே வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சப்புறம் தான் நம்ம மூட போகிறோம், அதனால் நம்மளுக்கு நல்லாவே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் கொஞ்சம் கூட உறையாமல் நல்லாவே வெந்துருச்சு. நீட்டாகவே இருக்குது நம்மளோட பாஸ்மதி ரைஸ் உடையாமல். நம்ம இப்படி விசில் விடாமல் ஒரு 3 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்தாலே நல்லாவே வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட மேலே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துட்டோம்னா அது இன்னுமே சூடாக கலக்கிறப்போ இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா இல்லை கத்திரிக்காய் கிரேவி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.